இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற 3வது T20 போட்டி சுவாரஸ்யங்களுக்கு பஞ்சமில்லாமல் 2 சூப்பர் ஓவர்கள் வரைக்கும் போனது மாதிரியே சர்ச்சைகளுக்கும் பஞ்சமில்லாமல் போனது. அதோட உச்சமாக ரோஹித் சர்மாவிற்காக ICC விதிமுறைகள் வளைக்கப்பட்டதாங்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டு வருது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக முதல்ல பேட்டிங் செஞ்ச இந்தியா ரோஹித்தோட அபார சதத்தால 212 ரன்களை குவித்தது. அதே போல ஆப்கானிஸ்தானும் 20 ஓவர்கள்ல 212 ரன்களை குவிக்க ஆட்டம் டை ஆனது. அதை தொடர்ந்து சூப்பர் ஓவர் தொடங்கியது. சூப்பர் ஓவர்ல முதல்ல பேட் செஞ்ச ஆப்கானிஸ்தான் 6 பந்துகள்ல 16 ரன்களை குவிச்சாங்க. இந்த நிலையில 17 ரன்களை எடுத்தா சூப்பர் ஓவரை ஜெயிக்கலாம்னு களமிறங்கினாங்க இந்திய அணி வீரர்கள். ரோஹித் மற்றும் ஜெய்ஸ்வால் முதல் 5 பந்துகள்ல 15 ரன்களை குவித்த நிலையில கடைசி பந்துல 2 ரன்களை எடுக்கணுங்கிற நிலை வந்தப்போ ஜெய்ஸ்வால் பந்தை எதிர்கொள்ற முனையில இருக்கும்போது ரோஹித் பெவிலியனுக்கு ரிட்டையர்ட் அவுட் ஆகி வெளியில போயிடுவார். தன்னை விட வேகமா ஓடக்கூடிய ரிங்கு சிங்க 2 ரன்கள் ஓட வைக்க ஏதுவா சாமர்த்தியமான முடிவை எடுத்திருப்பாரு ரோஹித். ஆனா அந்த பந்துல 1 ரன் மட்டுமே எடுக்கப்பட்டு சூப்பர் ஓவரும் டையாக 2வது சூப்பர் ஓவரை நோக்கி ஆட்டம் செல்லும். 2வது சூப்பர் ஓவர்ல ஆட ரோஹித்தும் ரிங்கு சிங்கும் வருவாங்க. ரோஹித் எப்படி களமிறங்க முடியும்னு ஆப்கானிஸ்தான் வீரர்கள் கேள்வி எழுப்பினாங்க. கிரிக்கெட் விதிகள் படி சூப்பர் ஓவர்ல ஒரு வீரர் ஆட்டம் இழந்தா அடுத்த சூப்பர் ஓவருக்கு ஆட்டம் செல்லும் போது அவரால களமிறங்க முடியாது. அதனால ரிட்டையர் அவுட் ஆன ரோஹித் எப்படி ஆட முடியும்னு கேட்க அம்பையர்கள் முடியும்னு சொல்லி ஆட வச்சாங்க. 2வது சூப்பர் ஓவர்ல இந்தியா அடிச்ச 11 ரன்களையும் ரோஹித் தான் அடிப்பாரு. ரிங்கு சிங் மற்றும் சாம்சன் டக் அவுட் ஆகிடுவாங்க. அதுக்கு பின்னாடி ஆடின ஆப்கானிஸ்தான் 1 ரன் மட்டுமே எடுத்து 10 ரன்கள் வித்தியாசத்துல 2வது சூப்பர் ஓவரை இந்தியா ஜெயிக்கும். ஆனா ரோஹித் களமிறங்க விதிகளை மீறி இருக்காங்க இந்தியான்னு ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கு. ஆனா ரோஹித்துக்கு ஆதரவாகவும் ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. ரோஹித் எந்த ஒரு பந்து வீச்சாளராலேயோ ஃபீல்டராலேயோ ஆட்டம் இழக்கல, அவரே ரிட்டையர்ட் அவுட் ஆனாரு. அதனால அவர் மறுபடியும் ஆட முடியுங்கிற 25.4.3 விதியை சுட்டிக்காட்டி பதில் சொல்லிட்டும் வர்றாங்க. ரோஹித் ஆட முடியாதுன்னு சொல்லி இருந்தா ஆப்கானிஸ்தான் வெற்றி பெறக்கூட வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுற நிலையில இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளர் டிராவிட் இத அஸ்வின் ஸ்டைல்ல சொல்லணும்னா விதிப்படி அப்படி செய்யலாம்னு இருக்குன்னு சொல்லி இருக்கார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.